Hi friends, welcome to my channel. நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போலீஸ் கம்ப்ளைண்ட், அதாவது தமிழ்நாடு போலீஸ் வழங்கியிருக்க வெப்சைட்டில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எப்படி பார்க்கணும், ப்ளஸ் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது ஜென் ரிவ்யூஸ். இது ஒரு ரிவ்யூ போர்ட்டல் சைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கூகுளில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தமிழ்நாடு போலீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ரெஜிஸ்டர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற பேஜ் உங்களுக்கு முன்னாடியே ஷோ ஆகும். இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இதில் சிட்டிசனுக்கு 3 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃப்ரீயில் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி நம்ம ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேர்ட் ஒன் எஃப்ஐஆர் காப்பி, அதனோட டீட்டெயில் பார்க்கலாம். அரெஸ்டட் பர்சனோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எஃப்ஐஆர் போட்டிருந்தோம் அப்படின்னா எஃப்ஐஆரோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன், நம்ம வண்டி வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதனோட கண்டிஷன் எப்படி இருக்குது, ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பெய்ட் சர்வீஸில் பார்த்திங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது பிவிஆர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் இதில் பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாக்குமெண்ட், லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட், நம்ம தொலைஞ்சு போச்சுன்னா அந்த டாக்குமெண்ட்டோட ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரோடு ஆக்சிடெண்ட் டாக்குமெண்ட், நம்ம வண்டி ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதனோட டாக்குமெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இ-பேமெண்ட், அதாவது டிராஃபிக் சலான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதிலேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் பார்த்திங்கன்னா இதில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஃபார்மோ அந்த ஃபார்ம்ஸை கொடுத்துருப்பாங்க. நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபில் பண்ணிட்டு டேரெக்டாக ஸ்டேஷனில், அதாவது நியர்பை ஸ்டேஷனில் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெல்ப்லைனில் பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான ஹெல்ப்லைன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆம்புலன்ஸுக்கு 108, சைல்ட்லைன் பார்த்திங்கன்னா 1098, உமன் ஹெல்ப்லைன் பார்த்திங்கன்னா 1091, அண்டு முக்கியமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சைபர் கிரைம் பார்த்திங்கன்னா 1930. இதெல்லாம் முக்கியமான நம்பர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போய்ட்டு கம்ப்ளைண்ட்டில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஆன்லைன் கம்ப்ளைண்ட் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலில் பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃப்ரீ கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு உங்களோட நேம் என்னவோ அந்த நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர்,
என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இதில் செக்யூரிட்டி கோடு அப்படின்னு கேட்கும். செக்யூரிட்டி கோடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பக்கத்துலேயே ரெட் கலர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு டீட்டெயிலாக இங்கே ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டோ அந்த கம்ப்ளைண்ட்டு டாக்குமெண்ட் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். கள்ள நோட்டு, நாணயம் தயாரித்தல், பண மோசடி, நில மோசடி அந்த மாதிரி ஏதாவதுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இது இல்லாதது, அதாவது இதில் எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு இதெல்லாம் இல்லை, எனக்கு வேறு ஆப்ஷன் அப்படின்னா பிற குற்றங்கள் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் திருப்பூரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களோட நேம் என்னவோ அந்த நேம் இங்கே ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல் ஆஃப் ஹிமாலயா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரி போட்டு உங்களோட அட்ரஸை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட மொபைல் நம்பர் இதுக்கு முன்னாடி என்ட்ரு பண்ணியிருக்கோம், அதனால் இங்கே ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஸ்டார் சிம்பிள் போட்டதெல்லாம் நீங்கள் மெயினாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த குற்றங்கள் பார்த்திங்கன்னா எப்போ நடந்தது அப்படிங்கிற டீட்டெயிலாக இங்கே கேட்கும். என்ன டேட்டோ அந்த டேட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த குற்றங்கள் எந்த இடத்துல நடந்தது அப்படிங்கிற டீட்டெயிலை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ் தெரிஞ்சுன்னா தமிழ்லேயும் என்ட்ரு பண்ணிக்கலாம், இல்லை இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷ்லேயும் என்ட்ரு பண்ணிக்கலாம். இது வந்து என்ன வகையான குற்றங்கள், என்ன ப்ராப்ளம் ஆச்சு அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக இங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும், டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிட்டு அதுக்குண்டான குற்றங்களுக்கு உண்டான டாக்குமெண்ட் ஏதாவது இருந்தால் அந்த டாக்குமெண்ட்டை எஸ்ன்னு கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை டாக்குமெண்ட் எதுவும் இல்லை அப்படிங்கிறத நோன்னு கொடுத்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கோடு அப்படின்னு ஒன்று கேட்கும். அதில் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே டைப் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ஒரு கால் வரும். கால் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதனோட டீட்டெயிலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ப்ராப்பரான எஃப்ஐஆர் டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க பார்த்திங்கன்னா 1,10,000 பேர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா 84 லட்சம் பேருக்கு கம்ப்ளைண்ட் ஓகே ஆகிருக்கு. எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ் பார்த்தவங்களோட லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா 45 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. எஃப்ஐஆர் வந்து வியூ பண்ணவங்க மட்டும் 2 கோடி பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. அரெஸ்டட் பர்சன் டீட்டெயில் பார்த்தவங்க மட்டும் 8 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 43 லட்சம் பேர் இதில் வந்து பார்த்துருக்காங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இதில் எடுத்தவங்க மட்டும் 3 கோடியே 50 லட்சம் பேர் பக்கத்தில் இதை வந்து பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி நிறையா இருக்குது. டிராஃபிக் சலான் அதுக்குண்டான பேமெண்ட் வந்து பே பண்ணவங்க லிஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வெப்சைட்டில் எவ்வளோ பேர் இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி
ஜென்ரல் சம்மந்தமான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.